இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அமைச்சரோட மகன் உடம்புல பூரா விஷம் கலந்திருக்கு. அதனாலதான் அவன் உயிர் போயிருக்குங்கிற உண்மையை மறைச்சு அடிபட்டதுல அவனோட உடம்புல இருந்து அதிகமான பிளட் லாஸ் ஆனதுனால்தான் உயிர் போயிருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி எழுத வச்சு டாக்டருக்கு அந்த மாயா பணம் கொடுத்திருக்காங்க. அப்போ அவங்க தானே அமைச்சரோட மகனுக்கு பாய்சன் கொடுத்திருக்கணும். ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அவங்க எதுக்காக அமைச்சர் மகனுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொலை பண்ணணும்? என்ன மாட்டி விடுறதுக்காக தான். உன்னை மாட்டி விடவா? என்ன சொல்ற? அன்னைக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. போன்ல ஒரு லேடி பேசினாங்க. அமைச்சர் மகன் என்ன கடத்தி கொண்டு வந்து குடோன்ல அடைச்சு வச்சிருக்கான், எப்படியாவது என்ன காப்பாத்துங்கன்னு பதறினாங்க. அதுக்கப்புறம் போன் கட் ஆயிடுச்சு. நான் அந்த பொம்பளை சொன்ன குடோன்ல போய் பார்த்தேன்க்கா. அப்ப அங்க யாருமே இல்ல. கால் வந்த நம்பருக்கு போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். அதுக்கப்புறமா தான் அமைச்சரோட பையன் உன்னை கடத்திட்டு வந்திருக்கான், சூர்யா வந்து உன்னை காப்பாத்திருக்காரு. அப்ப நடந்த அந்த சம்பவத்துல மினிஸ்டர் மகன் கீழே விழுந்திருக்கான். அப்ப சூர்யா தள்ளி விட்டதுனால மட்டும் அவன் சாகல, விஷம் கொடுத்ததுனாலதான் செத்து இருக்கான், அப்படிதானே? ஆமாங்கா, உண்மையான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிதான் சொல்லுது. எப்படியோ துர்கா, சூர்யா கொலை பண்ணல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஏன் துர்கா, மாயா தான் காரணம் தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன, அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க வேண்டியது தானே? அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணேன்க்கா. ஆனா அந்த மாயா தந்தரமா நான் அப்ப தயார் பண்ண அந்த சாட்சிய கொன்னுட்டான். ஐயோ, என்ன துர்கா சொல்ற? நீ சொல்றத பார்த்தா அந்த மாயா பயங்கரமான பொம்பளையா இருப்பா போல இருக்கு. ஆமாக்கா, மாயாவோட ஒரிஜினலான முகம் என்னன்னு சூர்யாக்கு கூட தெரியாது. ஒரு நாள் அந்த மாயாவை பத்தின உண்மைய நான் அவருக்கு தெரிய வைப்பேன். இப்போதைக்கு நான் உன்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, அமைச்சரோட மகன் கொலை கேஸ்ல சூர்யாவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால நடந்தத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோக்கா. அப்போ கொலை நடந்த இடத்துல சூர்யா கைரகை ஏன் கைரகை இருக்குன்னு சொன்னியே, அதை எப்படி மறைக்க போற? சூர்யாவை இந்த கேஸ்ல இருந்து எப்படி காப்பாத்தி வெளியே கொண்டு வர போற? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, அத நான் பாத்துக்கிறேன். நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம். நீ கல்யாண பொண்ணா சந்தோஷமா இரு. இத வீட்ல வச்சு பேச முடியாதுன்னு தான் உன்னை கோயிலுக்கு வர சொன்னேன். சரி துர்கா, எனக்கு உதவி பண்ண போய் சூர்யா கொலை கேஸ்ல சிக்கிக்கிட்டத நினைச்சு நான் வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். இப்ப நீ இத சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அக்கா, அப்புறம் இன்னொரு விஷயம். இப்ப நான் உன்கிட்ட சொன்ன எதையுமே சூர்யா கிட்ட சொல்லாத. நேரங்காலம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன், சரியா? சரி துர்கா, அந்த மாயாவை சும்மா விடாத. அவளை புடிச்சு ஜெயில போடு. அப்படியே அந்த சங்கரபாண்டியன் இருக்கால, அவனை புடிச்சு ஜெயில போடு. சரிக்கா, அத நான் பாத்துக்கிறேன். நீ வா போலாம். வா.